14ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு ஒப்பந்தத்திற்கு சிஐடியு முக்கிய முன்னெடுப்பு எடுத்து நடத்தியிருந்தாலும் சிஐடி சங்கத்தின் சார்பிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதேபோன்று இந்த ஒப்பந்தம் வருவதற்கு மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய கேங்மேன் ஊழியர்களை களவதையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்த ஊழியருடைய பணி நிரந்தரம் கொடுத்து சொல்லி நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசியதற்கும் சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி அவர்களும் சின்னத்துறை அவர்களும் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்து கேங்மேன்களை களவதையாக மாற்ற வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னதற்கும் அதேபோன்று சட்டமன்றத்திலே நாகை மாலி அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது கேங்மேன்களை களவதையாக மாற்ற வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததற்காக வேண்டியும் இவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை நன்றியை நாங்கள் சிஐடி சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதேபோன்று எரிசக்தி துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் தமிழக அரசினுடைய நிதி செயலாளர் அவர்களுக்கும் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிஐடி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதைவிட முக்கியம், தமிழக மின்சார வாரியத்துடைய வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மிக சிறப்பாக அரங்கேற்றம் செய்வதற்கு அடிமட்ட ஊழியருடைய கோரிக்கைகளை உள்வாங்கி செயல்படுத்துவதற்கு மிக பெரிய அளவிலே பங்காற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மின்சார வாரியத்தினுடைய ஊதிய குழு தலைவர் டைரக்டர் பைனான்ஸ் அவர்களுக்கும் மின்சார வாரியத்தினுடைய டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அவர்களுக்கும் மின்சார வாரியத்தின் MD அவர்களுக்கும் இந்த குழுவுடைய உறுப்பினராக இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிஐடி சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மிக குறுகிய காலத்திலே இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு சிஐடி சங்கம் எடுத்த முயற்சிக்கு சிஐடி சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், கோட்ட செயலாளர்கள், அமைப்பினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக கேங்மேன் ஊழியர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைப்பளித்து இந்த ஒப்பந்தத்தை 14ஆம் தேதி அரங்கேற்றுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்திய அமைப்பினுடைய மாநில மையத்தின் சார்பிலே எனது சார்பிலே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பு தோழர்களே, இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் 6% ஊதிய உயர்வு அனைத்து கிளாஸ் 3 and 4 ஊழியர்களுக்கு கிடைக்கும். 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மேலும் 3% ஊதிய உயர்வு. இந்த நிலையை பெறுவதற்கு இந்த ஒப்பந்தம் நடந்தால் மட்டும்தான் கிடைத்திருக்கும். ஆக இந்த ஒப்பந்தத்தை நடப்பதற்கு சிஐடி சங்கம் பல்வேறு தடைகளை முறியடித்து இந்த ஒப்பந்தத்தை அரங்கேற்றிருக்கிறது. மின்சார வாரியத்தில் கூடிய 80,000 கிளாஸ் 3 and 4 ஊழியர்களுக்கு இன்றைக்கு 9% ஊதிய உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் சிஐடி சங்கத்தினுடைய தனிப்பட்ட முயற்சி என்பதை நாம் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதோடு மட்டுமல்ல, கடந்த ஒப்பந்தத்திலே மின்சார வாரியத்திலே ஆட்குறைப்பு செய்யப்படும், ரைட் சைசிங் செய்யப்படும் என்று ஒப்பந்தம் போட்டார்கள். பல பதவிகள் ஒழிக்கப்பட்டது. தற்போது கொடுத்த ஊதிய ஆலோசனை பட்டியலிலும் ரைட் சைசிங் செய்யப்படும் என்று இருந்தது. கடந்த ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போடவில்லை, அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டிய கூட. இந்த ஒப்பந்தத்திலே அந்த ரைட் சைசிங் என்பதை எடுக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம், வாதாடினோம், போராடினோம். ஒப்பந்தத்திலே அதை அகற்றி இருக்கிறோம். இது இந்த காலகட்டத்திலே தனியார் மயம் செல்லக்கூடிய காலகட்டத்திலே நாம் நடத்தி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. கடந்த காலத்திலே கையெழுத்து போட்ட சங்கங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாற்று சிந்தனையோடு ஒப்பந்தத்தை உருவாக்கி ரைட் சைசிங்கை தூக்கி கையெழுத்து போட வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது போன்று டிஏவிலே கடந்த ஒப்பந்தத்திலே பென்ஷன்தாரர்களுக்கு வழங்கப்படும் என்று இருந்தது. இந்த ஒப்பந்த ஆலோசனையிலே பென்ஷன்தாரர்களுக்கு டிஏ உயரும் போது இல்லை, அது விடுபட்டு இருந்தது. அதை இணைக்க வேண்டும் என்று சொன்னோம். வாரியம் அதை இணைத்து ஒப்பந்தத்தை அரங்கேற்றியிருக்கு. இதற்கெல்லாம் மேலாக ஒப்பந்த ஆலோசனையில நாம் அக்டோபர் 7, 8 நடத்திருக்கக்கூடிய வலிமைமிக்க போராட்டம் கேங்மேன் ஊழியருடைய கோரிக்கைகளை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. அதோடு மட்டுமல்ல, மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அக்டோபரில் ஆரம்பிச்சு இன்றைக்கு மார்ச்சில 6 மாத கால இடைவெளி, 5.5 மாத கால இடைவெளி, ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கைக்கு அக்டோபரில் திட்டமிட்டோம். இந்த பிரச்சனை எப்படி எடுத்தால் எப்படி முடியும், எப்பொழுது முடியும் என்று நாம் 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை மீது அணுகி வந்திருக்கிறோம். அக்டோபர் 7, 8 போராட்டத்தை வெற்றிகரமாக தமிழகம் முழுவதும் அசைத்து பார்க்கக்கூடிய வகையில நடத்துவதற்கு கேங்மேன் ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பு, அனைத்து கேங்மேன் ஊழியருடைய பங்களிப்பு 9,000 பேர் பங்கேற்றனர். அதுதான் முதல் குறிப்பை உருவாக்கி அரசுடைய கவனத்தை ஈர்த்தது, வாரியத்துடைய கவனத்தை ஈர்த்தது. நடந்த பேச்சுவார்த்தையிலே வாரிய தலைவர் நாம் குறிப்பிடும் பொழுது அவர் ஏற்கனவே ஐக்கிய சங்கம் சொன்ன நிலைப்பாட்டிலே ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போட வேண்டும் என்று சொன்னால், கள உதவியாளர் போட வேண்டும் என்று சொன்னால் ITA இருந்தால் தான் போட முடியும். சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை தான் சொல்லுது என்று அவர் சொல்றார். நாம சொன்னோம், கடந்த காலங்களில் நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கியிருக்கோம், தெர்மல் ஸ்டேஷன்ல நிரந்தரப்படுத்திருக்காங்க, காலேஜ்ல இருந்து நிரந்தரப்படுத்திருக்காங்க, ஃபீல்ட் அசிஸ்டன்டா போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்க கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார்.
அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சு, மின்சார வாரி சர்வீஸ் ரெகுலேஷன் அடிப்படையில் தானே அவங்க சொல்றாங்க. கரெக்ட் தான், சர்வீஸ் ரெகுலேஷன் மின்சார வாரியம் ஃபாலோ பண்ணணும் தான். மின்சார வாரிய சர்வீஸ் ரெகுலேஷன்ல ஒயர்மேன் என்ற பதவிக்கு 4ஆம் வகுப்பு கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு பணி அனுபவம் இருந்தால் போதும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை எடுத்து கொடுத்தோம். அப்பதான் வாரிய தலைவர் நிமிர்ந்து அமர்ந்தார். ஹெல்பர் பதவிக்கு ஐடி என்று இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒயர்மேனுக்கும் எல்ஐக்கும் என்னப்பா கல்வி தகுதியை வச்சிருக்கீங்க? 4ஆம் வகுப்பு தான் வச்சிருக்கீங்க, 2 ஆண்டு பணி அனுபவம் வச்சிருக்கீங்க. அப்ப பணி அனுபவமே இல்லன்னா ஐடி கல்வி தகுதி எடுத்து நீங்க ஃபீல்ட் டெஸ்ட் போடலாம். பணி அனுபவத்தோடு இருக்கக்கூடியவருக்கு கல்வி தகுதி என்ன என்பது வாரியத்தில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினவுடன் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அதன் பிறகு நாம் சொல்வதை எல்லாம் உள்வாங்க ஆரம்பித்தார். அதே நேரத்தில் நம்முடைய போராட்டத்தினுடைய நெருக்கடியும் கூட. அந்த விஷயத்தை எல்லாம் விளக்கணும். அப்பதான் காலித் கமிஷன் தீர்ப்பு சொன்னோம். காலித் கமிஷன் என்ன வந்திருக்குது? அப்பொழுதே ஐடிஐ கல்வி தகுதியா எக்ஸ்பீரியன்ஸா என்ற மோதல் உருவானது. அப்ப ஐடிஐ படித்தவர்கள் தான் எடுக்கணும், ஃபீல்ட் அசிஸ்டண்டா போடணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் எடுக்கக்கூடாது என்ற குற்றச்சாட்டு, அந்த விவாதம் என்பது கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்வியை உச்ச நீதிமன்றம் விவாதித்திருக்கிறது, உத்தரவாக போட்டிருக்கிறது. ஐடிஐக்கு இணையாக தொழிலாளியுடைய கள அனுபவத்தை எடுத்துக்கொண்டு பணி நியமனம் செய்யலாம், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போடலாம் என்று முதல் உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த ஆவணத்தை எடுத்து கொடுத்தோம். அடுத்தது மின்சார வாரியத்திலே அனர்ம நிலையிலே பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை கள உதவியாக மாற்றுவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மின்சார வாரியம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்கிறது. கல்வி தகுதியே இல்லாத பணி அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை இன்றைக்கு கள உதவியாளராக நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆவணத்தை எடுத்து கொடுத்தோம். அதற்கு அடுத்து மின்சார வாரிய ஒப்பந்தத்துல மஸ்தூர் ஒரு கேட்டகரி, எப்படி கேங்மேன் இருக்கோ அதே பேசிக் வேலை மஸ்தூர் ஒரு கேட்டகரி இருக்காங்க. அந்த மஸ்தூர்களை கல்வி தகுதி இல்லாதவர்களுக்கும் கள உதவியாளராக மாற்றக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்து கொடுத்தோம். இதெல்லாம் ஆவணம். இதை நிராகரிக்க முடியுமா? முடியாது. இதுதான் நடந்து வந்த பாதை, இதுதான் கடந்த கால அனுபவம். இதை கொடுத்து இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்து பிறகுதான் வாரிய தலைவர் ஒரு கோப்பு போட்டு உங்களுக்கு முன்பாக 6% 2019 போட்டிருக்கக்கூடிய நிலுவைத் தொகை அதையும் அளவதியாக மாற்றுவதையும் உங்களுக்கு முன்பாக செய்து தருகிறேன் உத்தரவாதம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் போட்டதை முடித்தோம். ஏன்னா வேறு வழி கிடையாது. இந்த விஷயத்தை சாதாரணமாக எழுதிட முடியாது. நிர்வாகத்தை உணர வைத்தோம், புரிய வைத்தோம். அடுத்து கோப்புகள் எழுதி அரசுக்கு எழுதி போய் வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆயிருக்கு. தெரியும் உங்களுக்கு. இது தொழிற்சங்க அனுபவமுக்கு எங்களுக்கு தெரியும். மற்ற தொழில்கள் சொன்னாங்க 2 நாள் போராட்ட செக்ஷன் பண்ணி தான் ஆயிட்டு இருக்கோம். முடியாது. அப்படிலாம் அரசு நிர்வாகத்தில் பண்ணிட முடியாது. இன்னைக்கு 13ஆம் தேதி எவ்வளவு கதறணும், எவ்வளவு பிரச்சனை பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியுப்பா. அது 14 ஒப்பந்தத்தில் மாறுவதற்கு 13 இரவு தான் அந்த சரத்தை வருது. அது வரைக்கும் எவ்வளவு ஃபைட் அடிச்சு நமக்கு தான் தெரியும். அரசு எவ்வளவு நிர்பந்தம் கொடுத்ததுன்னு தெரியும். கோப்புகள் போய் மாச கணக்கில் அங்க போராடி இருக்காங்க எங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த கோப்புகள் மாற்றப்பட்டிருக்குன்னா அந்த 7-8 போராட்டமும் அதை தொடர்ந்து நாம் செய்திருக்கக்கூடிய பணிகளும் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து, இந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு என்னென்ன சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில வந்து பேசியிருக்காங்க நம்முடைய சண்முகம் தொடர் சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளர். அவர் முதலமைச்சரை சந்திச்சு இந்த கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போற முதலமைச்சர் நேரடியாக தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் சார் அவர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னங்க நாங்க முன்னாடியே இருக்காங்க. ஆமா சார் கோப்பு வந்திருக்கு, நாங்க என்னன்னு பாக்க, அது என்னன்னு பார்த்து முடிங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் முதலமைச்சர் சொல்லுவாங்க. உதயச்சந்திரன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்களா, சண்முகத்தோட சும்மா இருப்பாரு. அதை தொடர்ந்து 5 முறை அவர் உதயச்சந்திரன் பேசிட்டு இருக்க, என்னப்பா முதலமைச்சர் சொன்னார் செய்யல வச்சையில. இது ஏன் திரும்ப திரும்ப பேச வச்சோம்னா இடையில ஐக்கிய சங்கம் போய் கடிதம் கொடுக்குறாரு. என்ன கடிதம் கொடுக்குறாரு? நீண்ட கடிதம். நீங்க கடிதத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆவணங்கள்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த ஆர்டர், இந்த ஆர்டர் இதெல்லாம் கொடுத்து ஒரு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போட முடியாது, சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஹெல்ப்பருக்கு போடணும்னா ஐடி வேணும் அப்படிலாம் சொல்லி ஆவணத்தை கொண்டு கொடுத்து பழப்பிட்டு இருக்காரு. அதனாலதான் உதயச்சந்திரன் திரும்ப திரும்ப பேச. இப்ப நீங்க கேக்குறீங்க அந்த ஒப்பந்தத்துல கள உதவியாளராக கேங்மேன்கள் ஃபீல்ட் அசிஸ்டன்டாக கள உதவியாக மாற்றப்படுவார்கள் என்று போலின்னு கேக்குறீங்க. கள உதவியாளர் மாற்றப்படுவாங்கன்னா கோர்ட்ல இவ்வளவு வழக்கத்தான் போய் சொல்ல முடியாது. போய் கோர்ட்ல ஸ்டே வாங்கிடுவோம். சர்வீஸ் ஸ்டேஷன் மட்டும் காட்டி ஸ்டே வாங்கிட்டு போடுவோம். அதனாலதான் இதை மாத்தணும். இப்ப என்னென்ன போட்டிருக்க அந்த உத்தரவுல மிக அருமையாக அந்த சரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரம் சாதாரண விஷயம் கிடையாது. உதயச்சந்திரனோ பினான்ஸ் செக்ரட்டரியோ நம்முடைய ராதாகிருஷ்ணன் சார் அவர்களும் சாதாரண விஷயம் கிடையாது. நாம சொன்ன விஷயங்கள் அத்தனையும் ஆவணங்கள் அத்தனையும் பாராவள வந்துருச்சு. என்ன சொல்றாரு? பிரசிடென்ஸ் சொல்லி முடிச்சிருக்காரு. பிரசிடென்ஸ் என்னது? ஏற்கனவே நடந்து முடித்திருக்கக்கூடிய அந்த முறைகள் அடிப்படையில கன்வர்ஷன் ஆஃப் கேங்மேன் நடக்கும். கேங்மேன்ல இருந்து அதர் போஸ்ட் கிளாஸ் 4ல இருக்கக்கூடிய போஸ்டுக்கு கன்வர்ஷன் நடக்கும். எப்படி நடக்கும்? பிரசிடென்ஸ் அடிப்படையில் நடக்கும். இன்னொன்னு என்னது? குவாலிபிகேஷன் அடிப்படையில சர்வீஸ் ரெகுலேஷன் குவாலிபிகேஷன் அடிப்படையில அப்படி சொல்றாரு பாருங்க. குவாலிபிகேஷன் எல்லாருக்கும் என்ன வருது? குவாலிபிகேஷனா கல்வி தகுதி கிடையாது. குவாலிபிகேஷனா தமிழ்ல தகுதி அப்படின்னு பேரு. தகுதினா என்ன? கல்வி தகுதி அதுல ஒண்ணு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஒண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிபிகேஷன் இன்னொன்னு. அதுதான் அனுபவ தகுதி. அதுதான் காலித் கமிஷன் சொல்லியிருக்கு, அனுபவ தகுதி சொல்லியிருக்கு. அதுதான் சர்வீஸ் ரெகுலேஷன் இருக்கக்கூடிய ஒயர்மேன் பதவிக்கு 4ஆம் வகுப்பு கல்வி தகுதி, 2 வருஷம் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ல கிடையாது. 2 வருஷம் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா போதும். அவரை நீங்க அந்த ஒயர்மேனை மாத்தலாம். அசிஸ்டன்ட் ஒயர்மேனுக்கு அதே தான் 4ஆம் வகுப்பு கல்வி தகுதி, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது கிளாஸ் 4ல வருது.
அப்ப ஹெல்பர் கம் மீட்டர் இருக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு? அவருக்கு 10ஆம் வகுப்பு இருந்தா போதும், அவரை கொண்டு போய் நீங்க சேர்த்துடலாம். அதுதான் ஹெல்பர் கம் மீட்டர்ங்கிற போஸ்டுக்கு இருக்கு. இப்படி கிளாஸ் 4ல கூட எல்லா போஸ்டுகளுக்கும் பல ஃபிட்டர் இருக்கு. அதுக்கு 4ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தா போதும். அப்ப மினிமம் நம்மகிட்ட 5ஆம் வகுப்பு தான் இருக்கிறோம். அப்ப காலேஜ் கமிஷன் தீர்ப்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போது கல்வி தகுதியே தேவையில்லை. 0 கல்வி தகுதிக்கு போடலாம். மசூட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 0 கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் போடலாம். ஹைகோர்ட் உத்தரவு திருமல் அனமலை ஒப்பந்தத்தோட மாற்றம் உத்தரவு, அதுக்கு 0 கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அடுத்து அசிஸ்டன்ட் ஒயர்மேனுக்கு என்ன இருக்கு? அதுல 4ஆம் வகுப்பு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஃபிட்டருக்கு 4ஆம் வகுப்பு 2 வருஷம் இருந்தா போதும். இப்படி கல்வி தகுதி இல்லாம குறைந்த கல்வியத்துல 5ஆம் வகுப்பு கீழே கூட கல்வி தகுதி கூட பண்ண முடியும்ங்கிற விஷயத்தை தான் உள்ளடக்கி குவாலிபிகேஷன் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிபிகேஷன். அந்த அடிப்படையில் பணிமாற்றம் செய்யப்படும். இதுக்கு போய் ஐக்கிய சங்கம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட முடியுமா? ஃபீல்டேஷன் போட்டா நீ வாங்கிடுவ. நாங்க தான் வேற வேற பேர்ல இருக்கு எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஃபீல்டேஷன் போடுறதுக்கான அனுபவத்தை அடிப்படையில் பண்ணிடுவோம்னு சொல்லுவோமே, ஆவணங்கள் அடிப்படையில் பண்ணுவோம். மின்சாரத்தை என்ன நடந்திருக்கோம் பண்ணுவோம்னு போட்டா இதுக்கு கோர்ட்டுக்கு அதுக்கு தெரியாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்க, என்ன பிரசிடென்ஸ், இதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்பான். அப்ப இந்த விவரங்கள்லாம் போவோம். அப்ப ஸ்டே கொடுங்க. வெறும் ஹெல்பர் டு ஒயர்மேன் அவர் அழகா சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஐக்கிய சங்கம் சுப்பிரமணியம் கொடுப்பாரு. இதுக்கு ஸ்டே கொடுங்க, வாங்கிட்டு வரும், அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துதான் இதை போட்டிருப்போம். அப்ப கல்வி தகுதியே இல்லாத தோழர்கள் 5ஆம் வகுப்பு கல்வி தகுதி வைத்திருக்க தோழர்களுக்கு கிடைக்காத பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் அது அல்ல. எங்களுக்கு தெரியும் எப்படி போகணும், எப்படி வாங்கணும், யாரை வாங்கணும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப கூட ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம். அதுல கல்வி தகுதி விவரங்கள்லாம் கேட்க போறோம். நம்ம கேட்டா அது ஏதோ அதுக்கா இப்ப இன்டர்னல் செக்ஷன்ல யாருக்கும் ஏஐ கிடைச்சது? பி படிச்சவருக்கு காங்மனார் கூட ஏஐ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தான். டிப்ளமோ படிச்சவங்க டெக்னீஷியன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கும் கிளாஸ் 4ல இருக்கக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தான். டெக்னீஷியன் கிளாஸ் 3ல போயிடுது, ஏஐ கிளாஸ் 2ல போயிடுது. அந்த போஸ்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வந்துட்டு அப்புறம் அங்கே தான் போக முடியும். இன்டர்னல் செக்ஷன்ல உரிய கல்வி தகுதி உடையவர். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் போகணுமா? அவரும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தான் வரணும். ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வந்துட்டு தான் அப்புறம் அவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்ற போஸ்ட்டுக்கு போக முடியும். அப்ப இதான் நிலைமை. இதை எங்களுக்கு வரையறுத்து எப்படி கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு பிபியும் போடப்பட்டு வந்துச்சு. இந்த ஒப்பந்தத்துக்கு யாராவது இந்த ஒப்பந்தத்துல இந்த விஷயத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏன் இதை சொல்றேன்னா, மின்சார வாரியத்துல அனைத்து சங்கங்களும் கூட்டுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஒன்னா சேர்ந்து கிளாஸ் 1 and 2க்கு ஊதியம் வழங்கப்படுவதில் பிரச்சனை இருக்கு. அது குறித்து அறிவிக்காமல் இந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது. எல்லா சங்கங்களும் முறையிட்டாங்க. கிளாஸ் 1 and 2க்கு பிரச்சனை இருக்குதான், ஊதியம் இல்லைன்னு தான் சொல்லிருக்காங்க. எப்ப சொன்னாங்க? 5/2023 5ஆம் மாசம் 2023 போன ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போடல. இவங்க எல்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க. அந்த ஒப்பந்த ப்ரொபோசலே கொடுக்குறாங்க. கையெழுத்து போட்டு வந்த பிறகுதான் பிபி போடுறாங்க. பிபி இப்படிதான் போடுவான்னு தெரிஞ்சுதான் கையெழுத்து போடுறாங்க. இந்த தடவை மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. போட்ட பிறகு அதை எதிர்த்து கிளாஸ் 1 and 2 அதிகாரிகளுக்கு எதிர்த்து சம்பள உயர்வு கிடையாது, 4 வருஷத்துக்கு கிடையாது, 10 வருஷத்துக்கு தான் உண்டுன்னு போட்ட உத்தரவு எப்ப போட்டாங்க? 2023 5ஆம் மாசம் போட்ட உத்தரவுக்கு எதிராக சிஐடி அப்ஜெக்ஷன் கடிதம் கொடுக்குது, டிஎன்பிஓ அப்ஜெக்ஷன் கடிதம் கொடுக்குது. இவங்க கிளாஸ் 1 and 2ல கையெழுத்து போட்ட சங்கங்களோ அப்போது பேச்சுவார்த்தை இருந்த சங்கங்களோ யாரும் அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கல, நிறுத்திட்டாங்க. இப்ப அடுத்த ஊதிய பேச்சுவார்த்தை வரும்போது ஊழியர்களுக்கு கிளாஸ் 3 and 4 வரும்போது இதை கொடுக்கணும்னு குரல் வருது. சரி பரவாயில்ல, வரட்டும், குரல் கொடுப்போம். நம்மளும் குரல் கொடுக்கணும்னு சொல்றோம். எப்படி இதை பண்ண முடியும்? கடைசி 1 மாசத்துல பண்ணணும்னா அரசாங்கம் போட்ட உத்தரவு, ஏற்கனவே போட்ட உத்தரவை ரத்து பண்ணணும்னா வலிமையான போராட்டத்துக்கு போகணும்ல, வலிமையான போராட்டத்துக்கு வர தயாரில்லை. அது அவங்க மேல உள்ள குற்றம் கிடையாது. தமிழகத்தில் நீண்ட காலமாக கிளாஸ் 1 and 2 அதிகாரிகள் ஒரு வலுமிக்க போராட்டத்தை நடத்தல. பஞ்சாப் போட்ட ஒரு போராட்டத்தை நடத்தல, யூபி போட்ட ஒரு போராட்டத்தை நடத்தல. கடுமையான வேலை எடுத்தாங்க, அடக்கம் பொறியாளர்கள் தனக்கு தாங்குறாங்க. இங்க அப்படிப்பட்ட அனுபவமும் வழிகாட்டுதலோ நீண்ட கால பாரம்பரியமும் இல்லாத விளைவு. அப்படிப்பட்ட போராட்ட நடவடிக்கை வரல. 1 மணி நேரம் ஒளிமுழக்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதற்கு நமக்கு உடன்பாடு இல்ல. அப்படி இருந்தா கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியும். வலிமிக்க போராட்டத்துக்கு போகணும்னு சொன்னோம். பரவாயில்ல, நடக்கட்டும். அப்படி நடந்ததான்னு பார்த்தா அதுக்கும் இல்ல, வலிமிக்க போராட்டத்துக்கும் வரல. மாறாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, கிளாஸ் 3 and 4க்கு ஒப்பந்தம் போடாம கையெழுத்து போடாம நெகட்டிவ் அப்ரோச் நிறுத்தினாக்கா அரசு முடிவுக்கு வரும் சொல்லி சங்க தலைவர்கள் எல்லாம் கேட்கறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம சிஐடி ஒத்துக்கணும். உடனே இன்ஜினியர்ஸ் யூனியன் ஒரு தட்டி பதாக வைக்கிறாங்க. கையெழுத்து போட மாட்டோம், ஒப்பந்தம் நடக்க விட மாட்டோம் என்று சொன்ன சங்கங்களுக்கு அத்தனைக்கும் நன்றி அப்படின்னு போட்டு கையெழுத்து வைக்கிறாரு. அசோசியேஷன் இதுல கையெழுத்து போட போறது கிடையாது. இப்போ ஒர்க்கர் யூனியன் 80,000 தொழிலாளி, நம்ம சிஐடி சொன்ன கூட்டுக்குழுவிலே 80,000 ஊழியர்கள் இருக்கக்கூடிய 3 and 4க்கு ஒப்பந்தம் நிறைவேறணும், அவர்களுக்கான பணப்பயன் அவர்களுக்கு போய் கிடைக்கணும். அதோடு மட்டுமல்ல, அதோடு இணைந்த சில பிரச்சனைகள் அது தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் சிஐடி சங்கம் கிளாஸ் 1 and 2க்கு போராட தயார். அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தை நடத்த வேண்டும். ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் அதன் அடிப்படையில் அதிகாரிகளுக்கே உத்தரவு போட்டு நம்ம கேட்க முடியும் என்ற வாதத்தை முன்வைக்குது. அது மட்டும் கிடையாது. மின்சார சட்டம் 133 பிரிவு 2 அடிப்படையில் வாங்கிக்கிட்டு இருக்க சலுகைகள் அதிகாரி கூட குறைக்கக்கூடாது இருக்கு. சட்ட அடிப்படையில் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் போடப்பட்ட அரசாணையிலும் வாங்கப்படக்கூடிய சலுகைகள் எதுவும் குறைக்க கூடாது அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது. இந்த ஜீவோ 100 ஒப்பந்தத்தில் கேஷ் ஃப்ளோ
உத்தரவு அடிப்படையில் தான் பென்ஷன் கொடுக்கணும் அந்த ஆணையில போட்டாங்க. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறோம். அப்ப அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அத்தனை சலுகைகளும் வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தில் சிஐடி வழக்கில் இடைக்கால தீர்ப்பு 2010 கொடுத்திருக்காங்க. அப்ப நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், அரசாணை அடிப்படையில் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 வழங்கி ஆக வேண்டும். சிஐடி பெற்றுத்தரும். அது மட்டும் கிடையாது, கிளாஸ் 3 இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் கிளாஸ் 2 அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறாங்க. அவர்கள் 11 பதவிகளில் பதவி உயர்வு பெறாங்க. பதவி உயர்வு பெறும்போது கிளாஸ் 2ல கடைசியாக 2001-2023 இருந்து இன்னைக்கு 26 வரை பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இப்ப எப்படி பே ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க? கிளாஸ் 3ல பிக்ஸ் பண்ணி 9% பிக்ஸ் பண்ணி அப்புறம் ஆபீசருக்கு மாத்தி கொடுப்பாங்க. 2022ல கிளாஸ் 2 அதிகாரியாக இருக்கிற அவரோட சீனியரை விட கடைசியா இப்ப பதவி பெற்றிருக்கக்கூடிய கிளாஸ் 2 அதிகாரி அதிக சம்பளம் வாங்குவார். அதனால பே அனாமலை அனைவருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அவர் ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கியிருந்தா கூட இவருக்கு 9% வாங்கியிருக்காரு. அப்ப அவருக்கு 6% கம்மியா இருக்கும் இமீடியட் சீனியருக்கு. அதனால பே அடிப்படையில அனைத்து 1 and 2க்கும் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். 9,000 அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் சிஐடி எழுதி கொடுத்து வாத வைக்க இப்படி எங்களால் வாங்க முடியும், எங்களோடு போராட்டத்துக்கு வரேன்னா வர தயாராக இல்லை. அப்ப இந்த நிலையில பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது 4 நெருங்கிடுது, 3 நாள் நெருங்கிடுது. என்ன கடைசியா சொல்ற 4 நாளுக்கு முன்னாடி கூட்டுக்குழுல இந்த ஊதிய உயர்வு இறுதி வரைவு பட்டியலை மின்சார வாரியம் உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறோம். நாங்க யாரும் கடிதம் தர மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோம். ஏன்னா இறுதி வரைவு கொடுத்தா ஒப்பந்தம் போட்டுருவாங்க. கிளாஸ் 3 பொறுப்பு போயிடும், நமக்கு கிடைக்காது. உனக்கு கிடைக்கிறான்னு நீ போராடணும். அதுக்கு மாறா இதை முடக்கினாக்கா அது நடந்ததுன்னு நினைக்கிறது ஒரு நெகட்டிவ் அப்ரோச், சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் கூட சொன்னோம், நீங்க ஒற்றை கோரிக்கையை மட்டும் வச்சா கிளாஸ் 1 and 2 வச்சா ஊழியர்கள் தொழிலாளர்கள் வந்து பங்கேற்க மாட்டாங்க, ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால தொழிலாளருடைய பொதுவான கோரிக்கைகள் இருக்கு. அரியர்ஸ் கம்மியா கொடுத்துருக்கோம், அதை பத்தி கேட்போம். காலியிடங்கள் நிரப்ப சொல்லி கேட்போம். கேங் மவுண்ட் ஹெல்ப்பர்லாம் கூட நம்ம அதுல வைக்கல. அது சிஐடி கோரிக்கை நாங்க தனியா பாத்துக்கிறோம். இந்த பொதுவான கோரிக்கை 5 கோரிக்கை, ஒருத்தருடைய கோரிக்கை, பொதுவான செட்டில்மெண்ட்ல வர்ற கோரிக்கையை பார்ப்போம். ரைட் சைஸிங்க நீக்கணும்னு சொன்னோம், இதை வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு அது கூட கிளாஸ் 1 and 2 சேர்த்து 5 கோரிக்கையை வச்சு நாளைக்கு ஒரு போராட்டத்தை இறங்குவோம் அப்படின்னு சொன்னோம். யாரும் வர தயாரா இல்ல. கிளாஸ் 1 and 2 மட்டும் தனியாதான் ஒரு ஓட்டுறாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நிற்போம், ஒர்க்கருக்கு நாங்க அந்த கோரிக்கையெல்லாம் வர மாட்டோம்ட்டாங்க. அப்ப நாம சொல்லிட்டு தெளிவா நாங்க எங்க சங்கத்துல முடிவு பண்ணி இந்த கோரிக்கை 5 கோரிக்கையை வச்சு நாங்க இயக்கத்துக்கு முடிவு பண்ண போறோம். அப்படி எங்க ஆபீஸ் பேர கூட்டத்துல முடிவெடுத்து விட்டால் நாங்கள் உடனடியாக போராட்டத்துக்கு போகும். 10ஆம் தேதி இரவு 7:15 மணிக்கு கூட்டுக்குழுல சொல்லிட்டு வர்றோம். 8:30 மணிக்கு நம்ம சங்கத்தினுடைய கூட்டத்தை போடுறோம். சங்கத்தினுடைய கூட்டத்தை போட்டு 10:15 நிர்வாகிகள் கூட்டத்தை முடிக்கிறோம். 11 மணிக்கு அறிவிக்கிறோம். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எஸ்சி அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் இந்த 5 கோரிக்கைகளை வைத்து கிளாஸ் 1 and 2 உள்ளிட்டு மின்சார வாரிய ஊழியருடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்று, ஒப்பந்தத்துக்கான இறுதி வரவை கொடு என்று சொல்லி, நீங்க ஒற்றை கோரிக்கையை மட்டும் வச்சா கிளாஸ் 1 and 2 வச்சா ஊழியர்கள் தொழிலாளர்கள் வந்து பங்கேற்க மாட்டாங்க, ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதனால தொழிலாளருடைய பொதுவான கோரிக்கைகள் இருக்கு. அரியர்ஸ் கம்மியா கொடுத்துருக்கோம், அதை பத்தி கேட்போம். காலியிடங்கள் நிரப்ப சொல்லி கேட்போம். கேங் மவுண்ட் ஹெல்ப்பர்லாம் கூட நம்ம அதுல வைக்கல. அது சிஐடி கோரிக்கை நாங்க தனியா பாத்துக்கிறோம். இந்த பொதுவான கோரிக்கை 5 கோரிக்கை, ஒருத்தருடைய கோரிக்கை, பொதுவான செட்டில்மெண்ட்ல வர்ற கோரிக்கையை பார்ப்போம். ரைட் சைஸிங்க நீக்கணும்னு சொன்னோம், இதை வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு அது கூட கிளாஸ் 1 and 2 சேர்த்து 5 கோரிக்கையை வச்சு நாளைக்கு ஒரு போராட்டத்தை இறங்குவோம் அப்படின்னு சொன்னோம். யாரும் வர தயாரா இல்ல. கிளாஸ் 1 and 2 மட்டும் தனியாதான் ஒரு ஓட்டுறாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நிற்போம், ஒர்க்கருக்கு நாங்க அந்த கோரிக்கையெல்லாம் வர மாட்டோம்ட்டாங்க. அப்ப நாம சொல்லிட்டு தெளிவா நாங்க எங்க சங்கத்துல முடிவு பண்ணி இந்த கோரிக்கை 5 கோரிக்கையை வச்சு நாங்க இயக்கத்துக்கு முடிவு பண்ண போறோம். அப்படி எங்க ஆபீஸ் பேர கூட்டத்துல முடிவெடுத்து விட்டால் நாங்கள் உடனடியாக போராட்டத்துக்கு போகும். 10ஆம் தேதி இரவு 7:15 மணிக்கு கூட்டுக்குழுல சொல்லிட்டு வர்றோம். 8:30 மணிக்கு நம்ம சங்கத்தினுடைய கூட்டத்தை போடுறோம். சங்கத்தினுடைய கூட்டத்தை போட்டு 10:15 நிர்வாகிகள் கூட்டத்தை முடிக்கிறோம். 11 மணிக்கு அறிவிக்கிறோம். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எஸ்சி அலுவலகத்தில் தமிழகம் முழுவதும் இந்த 5 கோரிக்கைகளை வைத்து கிளாஸ் 1 and 2 உள்ளிட்டு மின்சார வாரிய ஊழியருடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்று, ஒப்பந்தத்துக்கான இறுதி வரவை கொடு என்று சொல்லி போராட்டத்தை நடத்தினோம். இரவு 12 மணி நேரத்திற்குள் தமிழகம் முழுவதும் 7,000க்கும் மேற்பட்ட 8,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை தட்டி பதாகையோடு அமர வைக்கக்கூடிய அத்தகைய வல்லமை சிஐடி சங்கத்திற்கு உண்டு என்பதை நாம் இந்த காலத்திலே நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தோம். இது தரவில்லை என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் நடக்கவில்லை என்று சொன்னால் வலிமிக்க கிளர்ச்சி போராட்டத்தை நடத்துவோம் என்று 11ஆம் தேதி நாம் அந்த இயக்கத்தை நடத்தி காட்டினோம். அந்த அறிவிப்பின் போதே 10ஆம் தேதி இரவே நாம் சகோதர தொழிற்சங்கத்துக்கெல்லாம் சொன்னோம், இப்படி இயக்கம் நடத்த போறோம் வாங்கன்னு. ஒருத்தர் பெடரேஷன் கூடிய தலைவர், அவர் நான் உங்களோடு இணைந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் இந்த கூட்டுக்குழுல பேச்சுவார்த்தைக்கு அழைக்கக்கூடிய சங்கத்துல முதல் சங்கம், கடைசி சங்கமா இருப்பார் PMK சங்கம். அவரு நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வராத சங்கங்கள் இருக்காங்க, டான்ஜெட்கோ சங்கம் இருக்கிறாங்க, அவங்க நான் உங்க கூட வந்துடுறேன்ட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் பொறியாளர் யூனியன் இருக்காங்க, அவங்க நம்ம கூட வந்துடுறேன்ட்டாங்க. மேப்ஸ்னு ஒரு சங்கம் இருந்தாங்க, அவங்க நம்ம கூட வந்துடுறேன்ட்டாங்க. இவங்களெல்லாம் இணைத்து நாம் 11ஆம் தேதி அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் எச்சரிக்கை விடுத்தோம். இறுதி வரவை கொடுக்க வேண்டும், நிர்பந்தப்படுத்தினோம். வேறு வழி இல்லாமல்
நிர்வாகம் பணி 13ஆம் தேதி அன்றைக்கு அழைத்து இறுதி வரவை கொடுக்கிறார்கள். இறுதி வரவில் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. மீண்டும் கேங்மேன் எக்ஸாமின் தான் போட்டிருக்காங்க. 6% பரிசீலனை தான் போட்டிருக்காங்க. கிளாஸ் 1 and 2 இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்லிட்டு விட்டோம். அன்னைக்கு முழுவதும் கடுமையான பிரச்சனையை உருவாக்கணும். 12ஆம் தேதி இரவு அதிகாரிகளை சந்திச்செல்லாம் பேசுறோம். கடைசி வருவதற்கு முன்னாடி அந்த இரவு 13ஆம் தேதி இரவு எல்லா சங்கங்களையும் கூட்டி திரும்ப அரசாங்கத்துக்கு போயிட்டு பைனல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப சொல்லிட்டு போறாரு, ஒப்பந்த தொழிலாளிகள் பேச வேண்டியிருக்கு, கேங்மேன்கள் பேச வேண்டியிருக்கு, பார்ட் டைம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க சொல்ல வேண்டியிருக்கு, கிளாஸ் 1 and 2 சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. வெயிட் பண்றோம். காலைல சொல்லிட்டாங்க. 3 மணிக்கு திரும்ப அந்த சங்கங்களை கூப்பிடுறோம். யார? பொறியாளர் சங்கம், பொறியாளர் கழகம், பொறியாளர் யூனியன், சேக்கிடார் பெடரேஷன், எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் அவங்க கூப்பிட்டு பேசுறோம். இப்ப 2 பிரதான பிரச்சனை, கிளாஸ் 1 and 2க்கு இல்லைன்னு இருக்கு, கேங்மேன் 2 ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இல்லைன்னு இருக்கு. இது 2 கோரிக்கையை வச்சு நாம இணைஞ்சு இப்பயே ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருவோம். நீங்க தயாரா அப்படின்னு. இந்த கேங்மேன் ஹெல்ப்பர் எல்லாம் வேணாங்க, 1 and 2க்கு மட்டும்தான் நாங்க வராங்கன்னாங்க. இல்லைங்க, ஓகே ஒப்பந்தம் போட்டுக்கலாங்க. கேங்மேன் ஹெல்ப்பர் மாறிடுச்சு, உங்களுக்கு வரலன்னா நாங்க போராட்டத்தில் உறுதியா இருப்போம், போராட்டத்தை கைவிட மாட்டோம். அதே போன்று கிளாஸ் 1 and 2 கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இங்க கேங்மேன்ல இருந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்க உறுதியா களத்துல இருக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டோம். எங்க பொறியாளர்கள் நிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் போயிடுவாங்க. அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க, எங்களுக்கு கிளாஸ் 1 and 2 கொடுக்கணுங்கிறதுக்கு வேலை இருக்கு, அந்த போராட்டத்தை அறிவிக்கணும் வேலை இருக்கு. அதே நேரத்துல எங்களுடைய 10,000 தொழிலாளி இருக்கான், அவனுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கான போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒருவேளை இறுதி ரவுண்ட்ல அது வரல என்று சொன்னால் கிளர்ச்சி போராட்டத்தை இணைந்து நாங்க அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியிருக்கு. முன்கூட்டியே 1 and 2க்கு வர முடியாது, தனியாக ஒற்றை கோரிக்கைக்கு வர இயலாது என்பதை தெரிவிச்சிட்டோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு 14ஆம் தேதி எல்லாம் 4 மணிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒளி முழக்கத்தை போட்டாங்க. நாம இறுதி வரவிட்டோம். 6 மணி 7 மணிக்கு வந்த பிறகு நம்ம பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் ஒரு வலுமிக்க போராட்டத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்து காத்தோம். அப்ப ஒட்டுமொத்த சங்கங்களும் இந்த ஒப்பந்தம் நிறைவேற முடியாது கூடாது நிலையை உடைத்து எறிந்து அன்றைய இரவு வேறு வழி இல்லாமல் இந்த வாசகத்தோடு கேங்மேன்கள் அனைவரும், ஒரு நபர் கூட இல்லாமல், கல்வி தகுதி இல்லாத நபர் இருந்தாலும் கூட ஹெல்ப்பராக மாறுவதற்குள்ள வழிவகையோடு ஒப்பந்த சரத்துக்களை இணைத்து ஒரு மகத்தான ஒப்பந்தத்தை நிறைவேற்றினோம். ரைட் சைசிங் என்பதை நீக்கியிருக்கிறோம், பென்ஷனரை இணைத்திருக்கிறோம், அனைத்து ஊழியர்களுக்கும் 6+3 வாங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கு கிளாஸ் 1 and 2க்கு இந்த கோரிக்கை யாரும் வைக்கவில்லை. அனாமலி அடிப்படையில 6% வித்தியாசம் என்பது இருக்கும். இமீடியட்டாக கடைசியாக இருக்கிற கிளாஸ் 2 அதிகாரிக்கும் அவருக்கு முன்னதாக 2022 பதவியேற்றிருக்கக்கூடிய கிளாஸ் 2 அதிகாரிக்கும் வித்தியாசம் வரும். அதனால் பேனாமலி வரும் என்ற பிரச்சனையை எழுப்பியதை வாரிய தலைவர் எழுப்பும் போதே டைரக்டர் பைனான்ஸ்ல கேட்டாரு. ஆமாங்க வரும்னு சொன்னாங்க. எழுதுங்க கடிதத்தை அரசுக்குன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகாரிகளுக்கு 3% 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு கொடுப்பது என்பதும் அடுத்து ஒரு 3%க்கும் மேலாக இந்த ஸ்பெஷல் அலவன்ஸாக கொடுத்து 6% ஈடுகட்டி இந்த பே அனாமலியை தடுப்பதற்கு நாம் எடுத்த முயற்சியால் அறிவித்திருக்கிறார்கள் என்ற மகத்தான கிளாஸ் 1 and 2க்கான வேலையை செய்திருக்கிறோம். ஒப்பந்தம் போடும்போது நாம் நிறைவேறும் போது சொன்னோம், இதில் முக்கியமாக பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளருடைய கனவு நிறைவேறவில்லை, அதற்கு தொடர்ந்து உங்களோடு நாங்கள் முறையீடு செய்வோம். கோர்ட் கேஸ் போட்டு பல பேர் ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களையும் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னோம். அதே போன்று பகுதி நேரப்படைய 1035 பேர் நிலுவையில் இருக்கிறார்கள், அவர்களை நிலுவை காண சொன்னோம். அப்ப பேச்சுவார்த்தை போது சொன்னார், வீடியோல பார்த்திருப்பீங்க. அதற்கான கோப்புகள் இறுதி தயாராகி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்வு காண்பதோடு நாம் கிளாஸ் 1 and 2க்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக கிளாஸ் 1 and 2 அதிகாரிகளுக்கு 4 ஆண்டுகள் என்பதை உறுதிப்படுத்துவதும், அதே போன்று இந்த 9% வாங்கி கொடுப்பதும், CITU தொடர்ந்து பணியாற்றும், களத்திலே பணியாற்றும், நீதிமன்றத்திலே பணியாற்றும் என்பதை நாம் அதிகாரியை தனியாக சந்திக்கும் போதும் சொல்லியிருக்கிறோம், நேரடியாக ஒப்பந்தத்தின் போதும் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை CIT சங்கம் அரங்கேற்றிருக்கிறது. மிக மகத்தான வெற்றி என்பது கடந்த காலங்களில் இல்லாத மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு 6% ஊதிய உயர்வை கடந்த ஒப்பந்தத்திலே வேண்டாம் என்று சொன்று கையொப்பம் போட்ட இந்த சங்கங்களுடைய நிலைக்கு மாறாக இந்த ஒப்பந்தத்திலே 10,000 கேங்மேன் உள்ளிட்ட 11,000 ஊழியர்களுக்கு வாரிசு வேலையில் வந்தவர்களுக்கு உள்ளிட்டு இன்றைக்கு கடந்த கால 6% இணைத்து பெற்றக்கூடிய ஒரு சரித்திரமிக்க ஒரு ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம். இந்த வெற்றி நடவடிக்கையை அனைத்து ஊழியர் மத்தியிலும் கொண்டு செல்வோம். இதற்கு அரும்பாடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய கேங்மேன் ஊழியர்கள் அக்டோபர் 7-8 போராட்டத்திலிருந்து
தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆஃப்லைன் போராட்டம் வரை இந்த களத்திலே சிஐடியை நம்பி நின்று இதை அறுவடை செய்வதற்கு உதவி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திட்டத்தினுடைய நிர்வாகிகள், கோட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மண்டல செயலாளர்கள் அத்துணை பேருக்கும் சிஐடியினுடைய மாநில மையத்தின் சார்பிலே, என்னுடைய சார்பிலே, தமிழ்நாடு மின்னுடைய மத்திய சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் கட்ட வேண்டிய நன்றி, காட்ட வேண்டிய நன்றி ஒன்றே ஒன்று. நம்முடைய கேங்மனுடைய அத்தனை பேர் சந்தாவையும் 10 தினங்களுக்குள்ளாக சங்க அலுவலகத்துக்கு சேர்த்தக்கூடிய பொறுப்பை மிக நேர்த்தியாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அடுத்த கட்ட நிலை உள்முக தேர்வுக்கு அவர்களை டிஏவாக மாற்றுவதற்கு, ஜூனியர் அசிஸ்டண்டாக மாற்றுவதற்கு, ஏஇயாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான விவரப்படி ஒன்று கேட்க போறோம். அது கேட்டவனே 5ஆம் வகுப்புக்கு இல்லையே நினைத்தரக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெளிவாக உண்டு, அனைவருக்கும் உண்டு என்பதை இறுதிப்படுத்தி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றவர்களே. நன்றி, வணக்கம்.